அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். ஒரு 10 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். கே.ஆர். மீரா தமிழ்ச்சூழலுக்கு பொருத்தமானவங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு பார்க்கணும். குறிப்பாக நான் இந்த மொழிபெயர்ப்புகளால் வந்து நான் எந்த இலக்கிய குழுவையும் சேராதவன். அதனால் என்னுடைய மொழிபெயர்ப்புகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இப்போ தமிழ்நாட்டில் உலகத்தில் எங்காவது ஒரு மூலையில் கே.ஆர். மீராவினுடைய எழுத்தை யாராவது ஒருவர் வாசித்து கொண்டிருப்பார் என்று நான் தைரியமாக சொல்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது வாசகர்கள் மூலமாக ஒரு தொற்று நோய் போல் பரவி கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகத்தில். இன்னும் சொல்ல போனா வேறு மொழிக்காரர்கள் கூட எனக்கு மலையாளம் தெரியாது, அதாவது தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்கிறவங்க கேட்குறாங்க, தமிழ்ல இருந்து மொழிபெயர்க்குமா, மராட்டிக்கு மொழிபெயர்க்குமா என்று கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு வாசிப்பின் வழியாக இது பரவிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடிய தொற்று நோய். ஏன் கொடிய தொற்று நோய் என்று சொல்கிறேன் என்றால், ஏற்கனவே பேசினாங்க, நம்ம எல்லாருமே நம்முடைய குடும்பம் ஒரு சித்திரவதை கூடம் என்று ஒரு ஆன்டி சைக்காட்ரிஸ்ட் சொல்லுவார், டேவிட் கூப்பர். குடும்பங்கிற சித்திரவதை கூடம் நம்மை இந்த சமூகத்துக்கான ஒரு உடலாக கட்டமைக்கின்றது. சமூகத்துக்கான ஒரு ஆண் உடலாக, சமூகத்துக்கான ஒரு பெண் உடலாக கட்டமைக்கின்றது. ஆண் உடல் அதற்கான எல்லைக்குள்ளும், பெண் உடல் அதற்கான எல்லைக்குள்ளும் களமாடி கொள்ளலாம். அதற்கு மேல் அந்த உடல்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. அந்த எல்லையை மீறுகிற உடல்கள் எல்லாம் சமூக விரோதிகள். இன்னும் சொல்ல போனா, ஒரு தேசிய கண்ணோட்டத்துல போனா தேச விரோதிகள். இன்னைக்கு அதான பேசிட்டு இருக்கிறாங்க. நீங்க ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை சொன்னீங்கன்னா உடனே தேச விரோதிகள் என்று சொல்லிவிடுவார்கள். இப்படியான ஒரு சமூக கட்டமைப்புக்குள் ஒரு காட்டாற்று வெள்ளம் போல, காட்டாற்றுக்கு ஒருபோதும் அதற்கு எல்லைகள் கிடையாது, கரைகள் கிடையாது. எந்த ஒரு அறக்கோட்பாடோ ஒரு பண்பாடோ அதை தடுக்க முடியாது. இந்த காட்டாற்று வெள்ளத்துக்கு தான் தெரியும் இதெல்லாம் தடைகள் தெரியும். நமக்கெல்லாம் அது வந்து பாதுகாப்பு கவசம் என்று நம்புகிறோம். காற்றாற்றுக்கு அதெல்லாம் தடைகள். எல்லா தடைகளையும் உடைத்து கொண்டு பாயும். அப்படியான ஒரு எழுத்து மீராவுடையது. அந்த எழுத்து எனக்கு மொழிபெயர்ப்பு கிடைத்ததுல ஒரு பேரானந்தம். தமிழ்ச்சூழல்ல அப்படி காட்டாறுகள் இல்லையா? இப்படி ஒரு காட்டாறு நமக்கு தேவையா என்று ஒரு கேள்வியை போட்டு பார்ப்போம். இங்கே தமிழ் எழுத்து சூழல்ல நம்ம இப்போ இவ்வளவு பேர் அமர்ந்திருக்கிறோம். ஒருவர் புதிதாக வருகிறார், அவர் உட்காருவதற்கு ஒரு இருக்கை இருந்தால்தான் அமர முடியும். இருக்கே இல்லாத இடத்துல அவங்களுக்கு வேலை இருக்காது இல்லையா, உட்கார முடியாது, வெளியில தான் நின்றுக்கணும். அது போலதான் ஒரு இலக்கிய சூழல் இங்க இருக்கிறது. ஆண்டுதோறும் இப்போ புத்தக திருவிழா வந்ததிலிருந்து ஆண்டுதோறும் ஒவ்வொரு எழுத்தாளரும் ஒரு சொன்னது மாதிரி நிறைய இலக்கியங்களை படைத்து கொண்டு வந்து வைக்கிறார்கள். முன்கூட்டியே ஏராளமான ப்ரொமோஷன். அதுக்குள்ளார இப்போ சில விமர்சனங்கள் வந்துருச்சு. முகநூலில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கத்தி சண்டை நடக்கும். சம்டைம்ஸ் வந்துட்டு அவங்க இது ட்ரோன்ல கூட அடிச்சுக்கிறத பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு வார் நடந்துட்டு இருக்குது இங்கே தமிழ் சூழலுக்குள்ளார. இப்படி ஒரு வார் சுச்சுவேஷன்ல ஒரு பெண்ணை கொண்டாந்து நடுவாண்ட உட்கார வச்சிருக்கிறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடிய காரியத்தை இந்த தமிழ் சமூகத்திற்கு செய்திருக்கிறேன். ஏன் உட்கார வச்சேன் அப்படின்னாக்க, என்னை பொறுத்த வரைக்கும் இங்க நிறைய இருக்கைகள் காலியாக இருக்கின்றன. நமக்கு நிறைய ஜாம்பவான்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள். அந்த ஜாம்பவான்களை எல்லாம் கடந்து இந்த மீராவுக்கு தமிழ் சூழலில் ஒரு இடம் இருக்கிறது. இங்கே ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை நிறைக்கின்ற இடத்துலதான் மீரா இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். அந்த வெற்றிடம் என்பது இலக்கியத்துக்குள்ளா இருக்குதா, நமக்குள்ளா இருக்கான்னு பார்த்தா இலக்கியத்துக்குள்ளும் இருக்கிறது, நமக்குள்ளும் இருக்கிறது. நாம் குமைந்து 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 கீழே போட்டு மிதித்து நமக்குள்ளாரையே காணாமல் செய்திருக்கக்கூடிய நம்முடைய சுதந்திரம், நம்முடைய சுயமரியாதை, நமக்கான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் இந்த பண்பாடு நம்மை அமுத்தி காணாமல் செய்திருக்கிறது. பண்பாடு ஒரு பக்கம் அமுத்தும், இன்னொரு பக்கம் பொருளாதார அமுத்தும். ஏன்னா இது விட்டுட்டு போனா நம்ம சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் போயிட்டு என்ன பண்றது, ஓடிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த நம்மாலேயே நமக்குள்ளாரையே காணாமல் அடிக்கப்பட்ட அந்த சுயமரியாதையை,
அதை மீட்டெடுக்கிற ஒரு புள்ளியாக நான் இந்த மீராவை பார்க்கின்றேன். மீராவனுடைய எழுத்தில் இருக்கக்கூடிய பெண்களாகட்டும், அவர் பெண்ணிய எழுத்தாளர்னு நான் சொல்றது இல்லை, முதல்ல எழுதிக்கிட்டு இருந்தேன். இப்ப எனக்கு அவரை ஒரு பெண்ணிய எழுத்தாளர் என்ற ஒரு சிமிழுக்குள்ள அடக்க விரும்பல. அது குறிப்பா தமிழ் சூழல்ல உலகம் முழுக்க இப்ப பெண்கள் தான் நல்லா எழுதுறாங்க, அற்புதம் எழுதுறாங்க. ஆண்கள் எழுதுறது இல்லை, ஆண்கள் எழுத்தெல்லாம் எழுத்தாவே இல்லை. அப்படியான ஒரு இடத்துக்கு இந்த உலகமே நகர்ந்திருக்கிறது. அதாவது இன்னொரு கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை காலமாக இருந்த பார்வையிலிருந்து ஒரு மாற்று பார்வை வைக்கிறார்கள். இந்த வெற்றிடத்தை நிறைப்பதற்கு மீரா வர்றாங்க. அவருடைய எழுத்தில் இருக்கக்கூடிய அந்த கதாபாத்திரங்கள் எப்படியானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னாக்க, எல்லா கதாபாத்திரத்துக்குள்ள நம்மளும் இருக்கும். அதான் ரொம்ப கொடிய ஒரு இதுனா, ஒரு இடத்த எழுதியிருப்பேன், ஒரு கொடிய எழுத்தாளர்னு எழுதியிருப்பேன். அந்த கொடியங்கிற சொல்லுக்கு ஏன் அந்த சொல்லை ஏன் பயன்படுத்தினேன் அப்படின்னாக்க, அவ்வளவு தூரம் நம்ம அப்படியே கலைச்சு போட்டுருவோம். நம்ம வேற மாறிடுவோம். நம்ம அதை படிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த நான் வேற, அதை படித்ததுக்கு பிறகான நான் வேற. அப்படி ஒரு எழுத்தை என் வாழ்நாளில் தமிழ்ல வாசிக்கல அப்படின்னு நான் சொல்லல, சொன்னவரு விஜயா பதிப்பகம் வேலாயுதம். அவரு ஆராய்ச்சியாரை படிச்சுட்டு என்னை அழைத்து, எனக்கு 80 தாண்டி விட்டேன் செந்தில், என் வாழ்க்கையில என்னை புரட்டி போட்டக்கூடிய ஒரு நூலை படிச்சது இல்லைன்றார். ஏன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு வாசகர். அதே போல கல்ஃப்ல இருந்து ஒரு வாசகி வாசகர்னே சொல்லலாம், அதுன வாசகி எனக்கு அழைத்து உங்களோட பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி பேசலாமா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஜூம் மீட்டிங்ல பேசணும் அப்படின்னா, சரி பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஜூம் மீட்டிங்ல வந்துட்டாங்க. அவங்களுக்கு எனக்கு அறிமுகம் இல்லையா, அதனால நான் வந்துட்டு வீடியோவை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். அவங்க வீடியோ காலில் வீடியோ ஆன் பண்ணிருக்கிறாங்க. ஒரு 2 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க. சார் கொஞ்சம் முகத்தை காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. சரிங்கன்னு நான் முகத்தை காட்டினேன். அப்போ அவங்க சொன்னாங்க, அவங்க அப்பதான் வந்துட்டு சூரியனை நீங்க ஒரு பெண் படிச்சு முடிச்சிருக்கிறாங்க. படிச்சு முடிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, ஏ சார் இந்த ஜெசபல் இப்போ உங்க முன்னாடி வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் என் முன்னாடி ஜெசபல் வந்தா நான் இறுக்கமா கட்டிக்குவேன், ஏன்னா அவளுடைய துயரம் பூரா எனக்குள்ள இருக்கும். ஏன்னா அவளு என்ன போலதான் வாழ்ந்திருக்கிறான். என் வாழ்க்கையில் அவ இருக்கிற, அவன் வாழ்க்கையில நான் இருக்கேன், அதனால கட்டிக்குவேன்னு சொன்னேன். அப்ப அந்த பொண்ணு சொன்னாங்க, நான் தான் சார் அந்த ஜெசபல். ஏன்னா அவங்க வாழ்க்கையிலையும் அது போல ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது, அவ்வளவு துயரமான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கிறது. அதே போல மீரா சாதை எழுதிவிட்டு மீரா நினைச்சாங்களாமா, இப்படி இருப்போனா 1-2 பேர் இருப்பாங்க, மீரா சாதுக்கள் இருப்பாங்க அப்படின்னு நினைச்சாங்களாம். பெண்கள் படித்து விட்டு என்னுடைய வாழ்க்கையும் அதுதான் என்று நூற்றுக்கணக்கான மீரா சாதுக்கள் தங்களுடைய வாழ்க்கையை மீராவிடம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ வெற்றிடம் எங்க இருக்குன்னு இப்ப தெரியுது. நம்முடைய எழுத்தில், தமிழ் எழுத்துல எங்கே வெற்றிடம் இருக்கிறது என்று தெரிகிறது. நம்முடைய தமிழ் எழுத்தில் பெண் ஒரு பண்டம், பொதுவாகவே உலகம் முழுக்க ஒரு பண்டம். அந்த பண்டத்தை நம்ம எப்படி தூக்கிறோம் என்பதுதான். அந்த பண்டத்துக்கு எந்த அளவுக்கு ரைட்ஸ் கொடுக்கலாம், எந்த இடத்துல அதை வச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் இருக்குது. எழுத்துலையும் கிட்டத்தட்ட அந்த பார்வை தான் இருக்குது. ஏன் அலங்காரத்தம்மா இல்லையா அப்படின்னு கேட்கலாம், பூஜாவோட அலங்காரத்தம்மா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். அலங்காரத்தம்மாவனுடைய குரலை யார் பேசுறா? அலங்காரத்தம்மா பேசுறாங்களா? இல்ல, அவங்க மகன் தான் பேசுறாங்க. அது ஒரு ஆண் குரலில் எழுதப்பட்ட ஒரு பெண்ணினுடைய உணர்வு. ஆனா பெண் தன்னால் எழுதுகின்ற ஒரு எழுத்து தான் எழுத்தா இருக்க முடியும். அப்ப தமிழ்ல நிறைய எழுதுறாங்களே, அப்புறம் எப்படி மீராவுக்கு இங்க என்ன இடம் இருக்கு? சல்மா எழுதுறாங்க, எவ்வளவு பேர் எழுதுறாங்க, அப்புறம் இங்க தமிழ்ல இங்க என்ன இடம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுடைய எழுத்துக்குள்ளார ஒரு சமூக விடுதலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. குடும்பத்துல சமமா பாலின சமத்துவம் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குது. என்னையும் சமமா நடத்தணும் அப்படிங்கிற பார்வை இருக்குது. என்னை இப்படியெல்லாம் நீ தொந்தரவு படுத்துற, ஆண் குலமே, ஆண் கட்டமைக்கப்பட்ட பண்பாடு, நீ என்னை இப்படியெல்லாம் தொந்தரவு படுத்துற அப்படிங்கிற ஒரு குரல் இருக்கு. ஒரு கலக குரல் இருக்கு தமிழ் எழுத்துல, இல்லாம இல்லை. அப்போ அந்த கலக குரலை தாண்டி மீராட்ட என்ன இருக்கு அப்படின்னா, மீரா கலக குரலை தாண்டி ஒரு பெண்ணை சுயமரியாதையோடு வாழ வைக்கிறார். அதனாலதான் எல்லாத்துக்கும் அவங்களை பிடிக்குது. மீராவனுடைய எழுத்து அது ஒரு லட்சியவாத பெண்ணா அப்படின்னா இல்லை. ஒரு லட்சியவாத பெண்ணை உருவாக்கிட்டு
அவ வந்து இப்படித்தான் இருக்கணும். ஏன்னா மார்க்சியம் ஒரு லட்சியவாத கதைப்பாத்திரங்களை தான் உருவாக்குச்சு. அதனாலதான் வந்து அது உற்பத்தின்னு சொல்லுவாங்க. அவங்க உலகமே உற்பத்தி பண்றோம்னு தான் சொல்றாங்க. அதனால மார்க்சியத்துக்கு எதிராக இங்க இருக்கக்கூடிய கலைக்காக குழு வந்து வரலாறு நெடுகிலும் சண்டை போட்டதையும் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனா இவங்க உருவாக்கக்கூடிய பெண் வெறும் லட்சியவாத பெண் கிடையாது. நான் கண்மணின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கிறாங்க, இடபம்னு ஒரு நாவல் எழுதுனவங்க, ரொம்ப அற்புதமான நாவல். நான் அவங்ககிட்ட 2 நாளைக்கு முன்னாடி கூப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு நாவல் எழுத போறாங்க, அதுக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. நான் இப்படி ஒரு நாவல் எழுதலாம்னு இருக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. நான் ஒரு பெரியாரிஸ்ட், அதனால என்கிட்ட அப்படி கேட்டாங்க. ஏன்னா அது தொடர்பானது அந்த நாவல். அப்ப நான் கேட்டேன், நான் இந்த மாதிரி பேச போகணும், மீராவை பத்தி என்ன சொல்றது, மீராவனுடைய படைப்பு என்ன அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, மீராவனுடைய பெண் ஒரு பெண்டுலம் மாதிரி அப்படிங்கிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா, அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவா. அதாவது துயரத்தினுடைய அந்த எல்லையில் இருப்பா, விடுதலையினுடைய இந்த எல்லைக்கும் பயணிப்பா, ஒரே பெண். அப்போ ஒரு பெண் தானாக வாழ்ந்து தனக்கான அடையாளத்தை, தனக்கான சுயமரியாதையை, தனக்கான தைரியத்தை, தனக்கான வாழ்க்கையை, தனக்கான பாதையை தீர்மானிக்கிற வரைக்கும் அவங்க கொண்டு போவாங்க. அதுக்கு யார் துணையா இருப்பாங்கன்னா அவங்க கதைகள்ல பெரும்பாலும் அவங்களுடைய அம்மாக்கள், பாட்டிகள், இப்படியான ஒரு புரட்சிகரமான பெண்கள் அங்க இருப்பாங்க. அப்போ இது ஏதோ வெறுமனே ஒரு லட்சியவாத ஒரு ஐடியல் ஒரு ஒரு சிலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்துட்டு மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை அனுபவம் என்கின்ற இடத்துலதான் அப்படியான ஒரு அனுபவத்தை இங்க இல்லை. அதை வந்துட்டு இன்னும் சொல்ல போனா அந்த கிரே கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இப்படிதான் இருக்கணும், வாழணும் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும், நான் எப்படி வேணாலும் வாழுவேன் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இருக்கும். இவங்களை வந்து குற்றவாளின்னு சொல்லுவோம், இவங்க வந்து தூய்மைவாதின்னு சொல்லுவோம். சரியா? இந்த 2 கடையில் இருக்கிறது தான் கிரே கேரக்டர். இந்த கிரே கேரக்டரை வந்துட்டு இந்த மாதிரி இந்த பக்கமும் போவாங்க, அந்த பக்கமும் போவாங்க, எனக்கு எங்க வாழ்க்கை இருக்குன்னு போவாங்க. இந்த 2ஐயும் கடந்து பிறழ்வு மனநிலைக்கு செல்வாங்க. அந்த ஜெசபல் ஒரு பிறழ்வு மனநிலை, மீராசாதுல வரக்கூடிய துளசி ஒரு மனநல மருத்துவத்திலிருந்து தான் வெளியில் வர ஒரு பிறழ்வு மனநிலைக்கு ஆளாகின்றால் அதிலிருந்து அவர்கள் மீண்டு வருகிறார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய மனம் எத்தனை எல்லைகளுக்குள் சுழன்று 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 தத்தளித்து தனக்கான ஒரு இடத்தை தேடிக்கொள்கிறது என்பதை மனித மனதை குடைந்து 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 அதை வெளியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அதுதான் நமக்கு கனெக்ட் ஆகும், அதுதான் நமக்கு ரொம்ப நெருக்கமாகும். அடுத்தது மீராவனுடைய எடுத்து உடனே ஒரே அடி, தொடக்கத்திலேயே முடிவு சொல்லிடுவாங்க, யாருனாலே முடியாது. எடுத்த உடனே பவர்ஃபுல்லா ஒரு வெப்பன் எடுத்து வைப்பான். காதல் பால் போன்றது, நேரமானா திரிஞ்சு போயிடும், விஷமாயிரும், கெட்டு போயிருந்து ஆரம்பிப்பாங்க. உங்களுக்கு டக்குன்னு அடிச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் எந்த ஒரு கதை களத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுக்குள்ள தீவிரமாக ஆய்வு செய்து விடுவார். அதுக்குள்ளாரதான் அவங்களுடைய ஓமைகளே இருக்கும், அவங்களுடைய உருவகங்கள் இருக்கும், அந்த கதைக்குள்ளாரையே போவாங்க. இப்போ கபருக்குள்ளார போனீங்கன்னா நீதி சார்ந்ததுதான் எல்லாத்துலயும் எடுத்துக்காட்டுகளா வந்துகிட்டே இருக்கு. அதே ஆராய்ச்சியாளருக்குள்ளார போனீங்கன்னா இந்த தூக்கில் இருக்கின்ற கயிற்றுச்சுருக்கு தான் வரும். அதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவாங்க, அவனுக்கும் எனக்கும் இடையில் 2 பேருக்கு சுருக்கு போட்டு வச்சிருக்கிறோம், யார் இந்த சுருக்கில் சாக போறோம்னு தெரியாது. அதே காரணம், 2 பேருக்கு இடையில் 2 பேர் சுருக்கு மாட்டிக்கிட்டோம், யார் சாக போறோம்னு எனக்கு தெரியாது அப்படின்பாங்க. ஆனா ஆராய்ச்சியாரை படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, மரணம் தான் அற்புதமான விடுதலை என்று. இப்படி ஒரு எழுத்து தமிழ்ல பார்க்க முடியாது. அதனாலதான் மீரா தமிழ் சமூகத்துக்கு தேவையான ஒருத்தரா இருக்கிறாங்க என்று கருதுகிறேன். நான் முதல்ல ஆராய்ச்சியார் மொழிபெயர்த்து அதுக்கு அடுத்தடுத்து நூல்களை மொழிபெயர்க்கும் பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளர் கேட்டார், இப்படியெல்லாம் ஒரே ஆளை பிடிச்சி மொழிபெயர்த்துட்டே இருக்காதீங்க, நீங்க வேற வேற ஆட்களை மொழிபெயருங்க, ஒரு ஆட்கள் ஒரு நூல் மொழிபெயர்த்தா போதும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நான் மொழிபெயர்க்கிறதுக்கு முன்பே மீரா தமிழ் சமூகத்துக்கு வந்து விட்டார், ஆனால் பேசப்பட்டதில்லை. ஏன் அப்படிங்கிறது அந்த மொழிபெயர்ப்பு படிச்சீங்கன்னா தெரியும். சூர்பனகைன்னு ஒரு மொழிபெயர்ப்பு நூல் வந்திருக்குது, அதை படிச்சீங்கன்னா தெரியும். அங்க நீங்க இந்த நூல்களில் பார்க்குற மீராவை நீங்க பார்க்க முடியாது. அந்த சூர்பனகைங்கிற கதையில வரக்கூடிய அனகாங்கிற அந்த கதைப்பாத்திரத்தை கூட இந்த மொழிபெயர்ப்பாளர் ஒரு மோசமான ஒரு பெண்ணாக எழுதிட்டு போயிடுவாங்க. உண்மையிலேயே அந்த அனகாங்கிற அந்த டீச்சர் ரொம்ப அற்புதமான கேரக்டர். ஒரு ஃபெமினிஸ்ட்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புதமான கேரக்டர்.
ஆனா இந்த மொழிபெயர்ப்பாளருக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பண்பாடு சார்ந்த இந்த ஆணாதிக்கம் சார்ந்த அந்த குரல் இருக்கு இல்லையா, அது அந்த மொழிபெயர்ப்புள்ளார போய் அந்த அனகாவை ஒரு வேண்டாத ஒரு பெண்ணாக வாசகருக்கு மாற்றி வச்சு. ஸோ அந்த புள்ளியில் இருந்துதான் நான் மொழிபெயர்க்க வந்தேன். ஏன்னா மொழிபெயர்ப்பு மூலத்தை திரிக்கக்கூடாது, மூல மொழியினுடைய அந்த டோன் இருக்கு இல்லையா, அதை மாற்றக்கூடாது. குறிப்பாக அந்த உணர்வுகள் கடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த உணர்வுகளை கடத்துவதற்கு மொழிதான் மிகச்சிறந்த கருவி. அந்த மொழியை போட்டு திடீர்னு திரிக்கக்கூடாது. இந்த திருப்பூரை சேர்ந்த ஒரு நண்பர் கூட, ஒரு எழுத்தாளர் கூட சொன்னாரு, என்னங்க நீங்க வந்து தேநீர்னு எழுதாம டீன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆராய்ச்சார்ல டீன்னு தான் நான் எழுதியிருப்பேன், இன்னும் நீங்க தேநீர்னு எழுதாம டீன்னு எழுதி வச்சிருக்கிறீங்க அப்படின்னாரு. அந்த கதை சொல்லி ஒரு 12ஆம் வகுப்பு படித்த ஒரு பெண், ஒரு தூக்கு மாட்டி விடுகின்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த அதாவது கங்கை கரையில உட்கார்ந்து ஒரு சின்ன செட்டு போட்டு அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏழ்மை வறுமையினுடைய கடைக்கோடியில் இருக்கிற ஒரு பெண், அவருடைய மொழி என்னவா இருக்கு? தேநீர்பாவா? அவனால தேநீர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ யார் கதை சொல்லி அவங்களுடைய மொழி என்ன, அவங்க அந்த மொழியை அவங்க எப்படி பயன்படுத்தி இருக்கிறாங்களோ அதே மொழியில தான் இங்க எழுதணும். நம்ம துண்டுன்னு சொல்றோம், தூவாலைன்னு எழுதுனா என்ன ஆகும்? எழுதுறாங்க. ஆனா அப்படி எழுதக்கூடாது. நமக்கு அந்த மொழி எப்போ நமக்கு கனெக்ட் ஆகும் அப்படின்னா, இப்போ சில பேருந்துன்னு எழுதலாம், ஏன்னா அதிகம் பயன்படுத்துறோம் மொழியில. நம்ம வந்து அதிகமாக தமிழாக்கப்பட்ட சொற்களை நான் தமிழாசிரியர், நானே தமிழுக்கு எதிராக. நம்ம அதிகமாக பயன்படுத்துகின்ற சொற்களை, எல்லாத்துக்கும் எளிமையாக பொருளை கடத்துகின்ற சொற்களை நம்ம பயன்படுத்தலாம். மாவட்ட ஆட்சியர் எழுதலாம், கலெக்டர் எழுத வேண்டியதில்லை. ஏன்னா மாவட்ட ஆட்சியர்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரிந்த ஒரு சொல்லாக மாறி போய்விட்டது. இப்படி ஒரு சொல்லே இந்த சமூகத்துக்கு பழக்கத்தில் இல்லைன்னா அந்த சொல்லை நான் போடும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல வாசிப்புல ஒரு இடரல் வரும். அந்த இடரல் வரக்கூடாது என்பதுல நான் கவனமா இருக்கேன். இயன்ற வரைக்கும் நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன். இப்போ இடையில மீராவோட இதை நிறுத்திட்டு வேறொரு எழுத்தாளருடைய நாவலை மொழிபெயர்க்க போனேன். அது இப்போ பொள்ளாச்சி மகாலிங்க மொழிபெயர்ப்பு மையத்தின் மூலமாக மீசை என்ற ஒரு நாவல், ஒரு புலையர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு மிக ஏழ்மையான ஒரு இளைஞனுடைய வாழ்க்கை, ரொம்ப அற்புதமான ஒரு நாவல். அதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்கிறேன். இப்போ திரும்ப மீராவுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு புத்தக கண்காட்சிக்கும் கேட்பாங்க, ஏன் நீங்க மீரா வருதா சொல்லுங்க, நான் போய் வாங்குறேன் அப்படின்னு கேட்பாங்க. முகம் தெரியாத ஏராளமான நண்பர்கள் மீராவின் மூலமாக வாசகர்களாக கிடைத்திருக்கிறார்கள். எவ்வளவோ பேர் கூப்பிட்டு அழுதுருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்களை உடைச்சு போட்டு உடைக்க முடிகிறது என்றால் அது ஒரு ஆச்சரியம் தானே. ஏன்னா நமக்குள்ளார வெளியில சொல்ல முடியாத, யாரோடும் பகிர்ந்து முடியாத அத்தனை துயரங்கள் எல்லா மனசுக்குள்ளாரையும் இருக்கு. ஆண்களுக்குள்ளாரையும் இருக்கு, பெண்களுக்குள்ளாரையும் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தெளிந்து வெளியில வருவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தியாக, மிகப்பெரிய ஒரு மருந்தாக மீரா இருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன். அதனாலதான் வந்துட்டு நம்ம விடியல் சதீஷ் வந்து தொடர்ந்து மீராவை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல இந்த சீர் வாசகர் வட்டம் தம்பியை சொல்லணும். தம்பி ஒரு முறை என்கிட்ட ஃபோன் பண்ணிட்டு, நான் வந்து தம்பி பேசுறேன், நீங்க மீராவோட ஆவியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க ஆவி உங்களுக்குள்ள புகுந்துருச்சு, அதனாலதான் நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் வந்துட்டு சூரியனை அணிந்த பெண் ஒரு 200 பிரதைகள் இருக்கிறதுன்னு வாட்ஸ்அப்ல போட்டார். கொஞ்ச நேரத்தில் விட்டு போச்சு. அவ்வளவு தூரம். அதே மாதிரி எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து இந்த ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னாக்க யூதாசின் நற்செய்தி என் பேக்லேயே இருக்கும்பாங்க. ஏன்னா அப்பப்போ எடுத்து படிச்சுக்கணும், அப்பப்போ நண்பர்களுக்கு கொடுக்கணும். விஜயா பதிப்பு வேலாயுதம் வந்துட்டு ஆராய்ச்சார் ஒரு புத்தகம் தனியாக எடுத்து வச்சுட்டார் வாசகர்களுக்கு என்று. உங்களுக்கு காசு கொடுத்து வாங்க முடியும்னா வாங்குங்க, படிக்கிறவங்க வந்தாங்கன்னா, இல்லாட்டி நீ கொண்டு படிச்சுட்டு கொண்டு வாங்க. அவர் ஒரு 50 பேருக்கு அந்த ஒரு புத்தகத்தை வச்சு படிக்க, அவர் டேபிளே இருக்கு. யாராவது போனீங்கன்னா பாருங்க, டேபிள்லேயே ஒரு கசங்கிய ஒரு ஆராய்ச்சார் இருக்கும். இன்னொன்று மீராட்ட எனக்கு மிக முக்கியமாக பிடித்தது, கேரள எழுத்தாளர்கள் எல்லாம் எப்பவுமே அவங்க வந்து நம்ம அவ்வளோ தூரம் துன்பங்களோட, அது இந்து புராண துன்பங்களோட நமக்கு தொடர்பு இல்லை. ஆனால் மலையாள எழுத்தாளர்களுக்கு கங்கை நதியோட ரொம்ப தொடர்பு. கங்கை எழுதாம யாருமே இருக்க மாட்டாங்க. கங்கை அற்புதமான புனிதமா இருக்கும், படிச்சோம்னா நம்மளே போய் இதில் இருக்க உழுந்துட்டு வந்துடலாமான்னு இருக்கும்.
அப்படியெல்லாம் எழுதுவாங்க. ஆனா மீரா அதை பூரா உடைச்சிட்டாங்க. நீங்க கல்கத்தாவில் ஓடுகின்ற கங்கையினுடைய நாற்றம் நீங்க அதை வாசிக்கும் போது உணர முடியும். அவ்வளவு ஒரு நாற்றம், அவ்வளவு ஒரு கரையேன்னு ஒரு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுலதான் வந்து எல்லா புனித சடங்குகளும் நடக்கும். அதுலதான் எல்லா பிணங்களும் எரிக்கப்படும். அங்கே அவங்களால சாப்பிட கூட முடியாது, ஏன்னா பணம் எரிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நாற்றம், சாம்பிராணியினுடைய வாசம் இதெல்லாம் கலந்து இந்த வீடுகளை சூழ்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி ஒரு வீட்டிலிருந்து அந்த சேதனாங்கிற ஒரு பெண்ணை அவங்க எழுதியிருப்பாங்க. ஸோ அதுதான் மீரா. சரி, அவங்க அது ஒரு காவியம் சொல்லுவாங்க. தமிழ்ல காவியம் இல்லையா அப்படின்னா விண்முறை சொல்லலாம், காவியம் தானே. அந்த அந்த காவியத்தினுடைய அது எந்த புள்ளியிலிருந்து தொடங்குகிறது, இந்த காவியம் எந்த புள்ளியிலிருந்து தொடங்குகிறது பார்க்கும் பொழுதுதான் மீரா நமக்கு ரொம்ப தேவைப்படுகிறார். தொடர்ந்து வாசிங்க. அது தொடர்பாக ஏதாவது மொழிபெயர்ப்பில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் தயவு செய்து என்னிடம் சுட்டிக்காட்டுங்கள், நான் திருத்திக் கொள்வேன். நன்றி.